வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. 7வது வாசல். ஒரு மனிதனுக்கு தன் நாட்டின் மன்னரை காண வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று. தன் நண்பன் ஒருவனிடத்தில் அந்த ஆசையை எடுத்து சொன்னான். அவன் அரண்மனையில் வேலை பார்க்கும் ஒரு நண்பனிடம் சொல்லி அந்த மனிதனை அரண்மனைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று அந்த மனிதன் அரண்மனை வேலைக்காரருடன் மன்னரை காண புறப்பட்டான். இருவரும் அரண்மனையை அடைந்தனர். முதல் வாசலை கண்டவுடன் அங்கே இருந்த கூடத்தின் நடுவில் ஒருவன் பகட்டான உடை அணிந்து அமர்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் ஏராளோர் காவலர்களும் ஆகிய பரிவர்த்தனர் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். அவன் படோபமாக அதிகாரங்கள் செய்து கொண்டிருந்தான். அதை கண்ட மனிதன் நண்பனை நோக்கி, இவர்தான் மன்னரா என்று கேட்டான். இவர் அல்லர் என்று சொல்லிவிட்டு அரண்மனை வேலைக்காரன் உள்ளே அழைத்து சென்றான். 2ஆம் வாசலை கடந்தார்கள். அங்கே மேலும் படோபமாக காட்சியளித்தார் ஒரு அதிகாரி. அவனை பார்த்து, இவர்தான் மன்னரா என்று கேட்டான் அந்த மனிதன். இல்லை, வா என்று கூறி மேலும் உள்ளே அழைத்து சென்றான் அரண்மனை வேலைக்காரன். இப்படியே 6 வாசலும் தாண்டினர். அங்கங்கே தோன்றிய மேல் அதிகாரிகளை சுட்டி காட்டி இவர்தான் மன்னரா என்று கேட்டுக்கொண்டு சென்றான் அந்த மனிதன். இவரில்லை இவரில்லை என்று சொல்லிக்கொண்டே மேலும் உள்ளே அழைத்து சென்றான் அரண்மனை வேலைக்காரன். 7வது வாசலை தாண்டியதும் அங்கே உண்மையான மன்னரே அமர்ந்திருந்தார். அவரை கண்ட மனிதன் இவர்தான் மன்னரா என்று கேட்கவில்லை. அவருடைய மேன்மையும் தோற்றமும் வீர பொலிவும் அவர்தான் மன்னர் என்ற ஐயத்துக்கு இடமின்றி எண்ணத்தை உண்டாக்கி விட்டான். அவன் உள்ளத்தில் இவருக்கு மேல் எவரும் இல்லை என்ற உணர்வு பதிந்து விட்டன. ஒரு மாபெரும் தலைவர் முன் நிற்கிறோம் என்ற பேருணர்வு தோன்றியது. அந்த நிலை தனக்கு கிடைத்ததை எண்ணி எண்ணி வேப்புற்று பெருமகிழ்வு பொங்கி அவன் பூரித்து போய் பேச்சில்லாமல் நின்றான். கடவுளின் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அந்த கடவுள் தன்மையில் ஐயம் தோன்றுவதில்லை. அவர்கள் உறுதியாக கடவுளை உணர்ந்து விடுவதால் இது கடவுள்தானா என்று யாரையும் கேட்பதும் இல்லை. இது கடவுள்தானா என்று கேட்கும் நிலையில் உள்ள எதுவும் உண்மையான கடவுள் ஆகாது என்பதை இக்கதையிலிருந்து அறிகிறோம். நன்றி.